ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவாசனம். காலை எழுந்தவுடன் மறக்காமல் இந்த ஒரே ஒரு தானத்தை மட்டும் நீங்க பண்ணிடுங்க. முக்கியமா காலை எழுந்தவுடன் பறவைகளுக்கு இல்ல மனிதர்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு இந்த தானத்தை நீங்க பண்ணலாம். இதை நீங்க பண்றது மூலியமா நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பல எண்ணற்ற விஷயங்கள் நடக்கும். பல நபர்களுக்கு மனிதர்களுக்கு தானம் பண்ண ரொம்ப வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு இருக்கும். அவங்க எல்லாரும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் அல்லது பறவைகளுக்கு கூட தானமா காலையில் எழுந்த உடனே செய்யணும். இதை செய்வதற்கு முன்பு, அதாவது தானத்தை செய்வதற்கு முன்பு நீங்க குளிக்கணும், பூஜை பண்ணிக்கணுன்ற அவசியமே இல்லைங்க. மனசுல நல்லபடியான எண்ணங்களும் தானத்தை கொடுக்கணுன்ற ஒரு மன நிம்மதியும் இருந்துட்டு நீங்க பண்ணாலே போதும். நம்ம தேவையில்லாம கொடுக்குறோமோ அப்படின்ற எண்ணம், முக்கியமா எதுக்கு வீணா செலவு பண்றோம் அப்படின்ற எண்ணம், இப்படி எந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு நீங்க தானத்தை பண்ணாலும் அது தானமா மாறாதுங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் மாறும். ஒரு விஷயம், ஒரு தானத்தை நீங்க பண்றீங்கன்னா முழு நம்பிக்கையோடும் முழு மனதோட நீங்க பண்ணுங்க. நிச்சயம் அந்த தானம் உங்களுக்கு பலனளிக்கும். நீங்கள் என்ன நினைச்சு நீங்க வேண்டிக்கிறீங்களோ, என்ன எனக்கு வேணும்னு நினைச்சு நீங்க வேண்டிக்கிறீங்களோ, எதுக்காக அந்த தானத்தை பண்றீங்களோ நிச்சயம் அந்த தானம் கிடைக்கும், மனதார நீங்கள் பண்ணுகிறீர்கள் என்றால். அதனால தினமும், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாள் பண்ணிட்டு நிறுத்திடாம ஒரு சில வாரங்கள் மாதங்கள்னு நீங்க இதை பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணுவது மூலியமா தான் அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதை எடுத்து நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவீங்க. அப்பேற்பட்ட ஒரு தானத்தை பற்றி இன்று பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே கொண்டே வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தினமும் செய்ய வேண்டிய தானம் அதுதான் இதாங்க. அது முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதற்கு முன் தினம் நீங்க சிறிதளவு சாதம் வடிச்சு வச்சிருந்திருப்பீங்க. அதுல சிறிதளவு சாதத்தையும் அதோட சேர்த்து தயிரையும் ராத்திரியே பாத்தீங்கன்னா ஊற வச்சு வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் அதை காலையில எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிருங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த சாதம் நீங்க வைக்கும் பொழுது சிறிதளவு உலர்ந்த திராட்சை, அது கருப்பு கலரோ இல்ல காப்பி கலரோ எதுவா இருந்தாலும் சரி, அந்த உலர்ந்த திராட்சையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா சிறிதளவு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறிதளவு கடுகு, இதெல்லாம் போட்டு ஒரு தயிர் சாதம் போலயே பாத்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி நீங்கள் பறவைகளுக்கு தானமா சாப்பிட்டு கொடுங்க. நிச்சயம் நீங்கள் என்ன நினைச்சு வைக்கிறீர்களோ உங்களுக்கு பெரிய அளவில் பாத்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் நினைச்சபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயம் இந்த ஒரு தானம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தானம் தான் இது. இதை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் என அனைத்திற்கும் தீர்வு ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அதை எடுத்து இந்த ஒரு விஷயத்தினால நிச்சயம் நீங்கள் நடக்காமல் இருப்பது கூட நடக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் என்னதை செய்ய நினைத்தாலும் சரி, அது உங்களுக்கு பலன் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு போயிட்டு செஞ்சுட்டு பாருங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மாறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. நன்றி, வணக்கம்.